வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எதை பார்த்தாலும் பிரச்சனை, ஒரே பிரச்சனை 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 பிரச்சனைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை, எங்கேயுமே பிரச்சனை, ஒரே பிரச்சனை தான். இந்த பிரச்சனை அதுவாக வருதா இல்லை நாம தான் பிரச்சனையை வரவழைக்கிறோமா? இந்த பிரபஞ்சத்தில் இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, எதுவுமே அதுவாக வர்றதில்லை, நம்ம தான் வர வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வர வைக்கிறோம்? இப்போ நாம் எதை பேசுகிறோமோ, எதை கேட்குறோமோ, எதை பார்க்குறோமோ, அதிகமாக பேசுறது, அதிகமாக கேட்குறது, அதிகமாக பார்க்குறது, இதுதான் உங்களது வாழ்க்கையாக அமையுது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்லுது. அப்போ நாம் எதை அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கோம்? பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 4 பேர் உட்காந்து ஏதாவது நல்ல கதையை பேசியிருக்குமா? ஏதாவது பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மருமகம் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, மகன் பிரச்சனை, மக பிரச்சனை, அண்ணன் பிரச்சனை, தம்பி பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, எதிர்த்து வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை, எதை பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, கேட்குறதாவது ஏதாவது கேட்குறோமா? இல்லை பார்க்குறதாவது ஏதாவது வேறு நல்ல விஷயத்தை பார்க்குறோமா? காலையில் செய்தித்தாள் பார்க்குற பழக்கம் பாதி பேருக்கு இருக்கும். டீ கடைக்கு போனால் டீ குடிக்கிறோமோ இல்லையோ, பேப்பர் படிக்கத்தான் நிறைய பேர் போகிறோம். அப்போ டீ கடையில் போய் எதை பார்க்குறோம்? பேப்பர் எடுத்துகிட்டு எதை பார்க்குறோம்? ஏதாவது நல்ல செய்திகளை நாம் பார்க்குறோமா? நல்ல செய்திகள் பல இருக்கும், அது சின்னதாக கட்டங்கட்டி இருக்கும். ஆனால் எதை பார்க்குறோம்? அது அங்கே கொலை நடந்தது, அங்கே விபத்து நடந்தது, அது அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த பிரச்சனைகள், உலகத்தில் நடக்கிற வெட்டு குத்து ஆக்சிடெண்ட்டு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, துக்கங்கள் சோகங்கள்னு, இது எல்லாம் தான் தலைப்புச் செய்திகளாக இருக்கும். அதைத்தான் நாம் விரும்பி விரும்பி படிப்போம், வாங்குன்னு. சரி, அதுதான் ரைட்டு. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெட்டியை வச்சுருக்கோம், டிவி பெட்டி, என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு வச்சுருக்குறோம். ஆனால் அந்த பெட்டியில் என்னத்தை பார்க்குறோம்? சீரியலை பார்க்குறோம். சீரியலில் என்ன சொல்கிறான்? குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, மாமியா மருமகளை எப்படி கெடுக்கிறது, மருமகளை எப்படி மகனை விட்டு பிரிக்கிறது, மருமக என்ன பண்ணுறா, மாமியாலை எப்படி மகனை விட்டு பிரிக்கிறது, மாமியாலை எப்படி விஷம் வச்சு கொள்வது, சொத்து அடுத்தவன் சொத்தை எப்படி ஆட்டையை போடுறது, ஒரு பையனுக்கு 4 பிள்ளைங்க போட்டி போடுது, ஒரு பிள்ளைக்கு 4 வயக போட்டி போடுறேன். இப்படி ஏதாவது டிவி சீரியலில் சமூக முன்னேற்றத்திற்கோ இல்லை உங்கள் முன்னேற்றத்திற்கோ ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? கிடையாது. கெடுக்கிறது தான். குடும்பத்தை எப்படியெல்லாம் கெடுக்கலாம்னு பல ஐடியாவே டிவி சீரியல்களில் தான் இன்றைக்கி வந்து மக்களுக்கு தெரியுது. அப்போ அதைத்தான் அதிகமாக பார்க்குறோம். அப்போ கெடுக்கிறதையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நாம் கெட்டுத்தானே போவோம். பார்க்குறதும் பிரச்சனை, கேட்குறதும் பிரச்சனை, பேசுகிறதும் பிரச்சனை. இதில் ஒன்று பாருங்கள், டிவி சீரியலில் ஒரே அழுகாட்சி சீரியலாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே சோகம் தானே. அப்போ அழுகையை நிறைய நாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு சந்தோஷமாக குடும்பத்தில் இருக்கமா, அழுகையாக குடும்பத்தில் இருக்கமா? குடும்பத்தில் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம குடும்பம், நம்ம தெருவு, நம்ம ஊர், இந்த நாடு எல்லாமே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கா, துக்கங்கள் சோகங்கள் அதிகமாக இருக்கா? அதுக்கப்புறம் இந்த தொலைக்காட்சியில் அழுகிறாளே, அழுகிறவ எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு நடிக்கிறதுக்காக அழுகிறா. ஆனால் நம்ம வீட்டு பொம்பளைங்க அதை பார்த்துட்டு அப்படி இது அழுகுதுங்க. ஏன்? கேபிள் டிவிக்கு காசையும் கொடுத்துட்டு, டிஷ் ஆண்டனாவுக்கு காசையும் கொடுத்துட்டு, காசை செலவழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்குதுங்க. அவள் காசை வாங்கிக்கிட்டு அழுகிறா. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? இப்படி துக்கங்கள் துன்பங்கள் சோகங்கள் நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எல்லாமா இருக்கிறதுனால அதுதான் நாளைய நமது வாழ்க்கையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலாவது நல்லதை பார்ப்போம், நல்லதை பேசுவோம், நல்ல விஷயங்களை செய்வோம். முடியலையா, பேசாமலாவது இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னா, இந்த நொடியில் நாம் மகிழ்ச்சியாக இருந்து பழகணும், மகிழ்ச்சியாக பேசி பழகணும், மகிழ்ச்சியாக வாழ்ந்து பழகணும். மகிழ்ச்சியான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள் இன்றைக்கி தொலைக்காட்சி பெட்டியிலையோ இல்லை உங்கள் மொபைல்லையோ
எத்தனையோ நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இருக்குது, வேறு நல்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை பாருங்கள், பொழுதை போக்காதீங்க, பொழுதை ஆக்குங்க. நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.